கிறிஸ்தவ வாழ்விலே எது நமக்கு உதவும், எது உதவாது என்பதை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை மூலம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் அநேக காரியங்களை செய்து நாம் ஆண்டவரை நெருங்கலாம் என்று நாம் நினைக்கிறோம். ஏனென்றால் அப்படிதான் நாம் பழகிவிட்டோம். எதையாவது ஒன்றை செய்து நாம் ஆண்டவர்கிட்ட வந்துடலாம், ஆண்டவரை பிரியப்படுத்திடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நாம் கிரியை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்துவதல்ல, அல்லது கிரியை செய்து நாம் ஏதோ ஒன்றை நாம் பெற்றுக்கொள்வது அல்ல, ஏதோ ஒன்றை செய்து நாம் நீதிமானாக்கப்படுவது அல்ல, ஆசீர்வதிக்கப்படுவது அல்ல. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அப்படி என்றால், நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே இதை செய் அதை செய்யாதே என்ற கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். அதனாலே அவர்கள் தேவனிடத்தில் சேரும்படியாக அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் கிருபையின் பிரமாணத்திலே அல்லது கிருபையின் காலத்திலே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. எது உதவும்? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது நமக்கு பிரயோஜனமானது, எது நமக்கு யூஸ்ஃபுல்லானது அப்படின்றால், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம்தான் உதவும். ஆமென். வேற எதுவும் உதவாது. ஆண்டவர்கிட்ட நெருங்கணும்னா, ஆண்டவரிடத்துல எதாவது பெற்றுக்கொள்ளணும்னா, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா எது உதவும்? விசுவாசம்தான் உதவும். எது உதவும்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, எல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, இது உதவாது. ஆமென். இங்க வந்த பிறகு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரை பார்த்து அது உதவும். ஆமென். இந்த இடத்தை விட்டு நீங்கள் உலகத்திற்குள் கடந்து போகும்போது எது உதவும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம், அதுதான் உதவும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையிலே ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கலாத்திய சபை விசுவாசத்தில் ஆரம்பித்தது, ஆனால் கிரியையிலே முடித்தது. அதுதான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே. 7வது வசனம். எப்படி ஓடினீங்க? நல்லா தான் ஓடினீங்க. கிறிஸ்தவ ஓட்டத்தில் நல்லா ஓடினீங்க. பவுல் சொல்லுகிறார் அதே வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள். ஆமென். எப்படி ஓடினாங்க? ஸ்பிரிட்ல ஓடினாங்க, ஆவியில ஓடினாங்க. இப்போ எங்க முடிச்சாங்க? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் ஆவியில ஓடி எங்க முடிக்கிறாங்க? ஓட்டத்தை மாம்சத்தில் முடிக்கிறாங்க. ஆவியில தான் ஆரம்பித்தார்கள், ஆனால் ஓட்டத்தின் நடுவில் என்ன வந்துருச்சு? ஓட்டம் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. உங்களுடைய ஓட்டம் இன்னைக்கு இந்த காலவெளியில் எப்படி இருக்கிறது? கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த விசுவாச ஓட்டத்தில் நாம் தொடர்ந்து விசுவாசத்திலேயே ஓட வேண்டும். ஹல்லேலூயா. 2வது வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் நான் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆமென். ஸோ இந்த காலவேளையில் 7வது வசனம், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அப்போ இன்னைக்கு எது முக்கியம்னா, விசுவாச தான் உதவுமே தவிர வேற எதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உதவாது. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொருவரும் இந்த காலவேளையில் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தேறினவர்களாக, விசுவாசத்தில் நீங்கள் உங்கள் விசுவாசம் பாதுகாக்கப்பட்டதாக, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் அவரை நெருங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு தெரியும் இல்லையா ஒரு வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஸோ இது உதவும்?
சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆமாம், கரடி மாதிரி இப்படி கையை வச்சுக்கிட்டு ஸ்டேஜையே முறைச்சி பார்க்கறதில்ல. இன்வால்வ் ஆகணும் சர்ச்சில். சரியா? இங்கே பாருமா, என்ன எழுதுற? வசனம் எழுதுறியா? மனப்பட வசனம் எழுதிட்டு இருக்கீங்களா? வீட்டில் எழுத வேண்டியதெல்லாம் இங்கே வந்து எழுதுறீங்க. சர்காவணி குட்டி பிள்ளைங்களாம் சொல்லுங்க, என்ன உதவும்? சுசுன்னு கூடாது, விசுவாசம். சத்தமாக சொல்லுங்க, விசுவாசம் தான் உதவும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் எவ்வளவு முக்கியமானது, அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தால் அது பிசாசுக்கு கூட தான் விசுவாசம் இருக்கு. பைபிளில் தான் சொல்லுது, பிசாசுக்கும் தேவன் இருக்கிறார்னு விசுவாசிக்குது. விசுவாசிச்சு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணுது? பயந்து நடுங்குதான். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறேன், அது மட்டும் போதாது. அது ஒன்றுக்கும் உதவாது, அது கூட உதவாது. ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்? கிரியை செய்கிற விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க, எப்படிப்பட்ட விசுவாசம்? கிரியை செய்யணும். விசுவாசம் கிரியை செய்யலைன்னா அந்த விசுவாசத்தினால கூட ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் ஒன்று எனக்கு இருக்குமே ஆனால் அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நான் செயல்பட வேண்டும். ஆமென். இங்கு கர்த்தர் இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்பேனால் அந்த விசுவாசத்தினாலே நான் இங்கு கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு கிரியை செய்கிற விசுவாசம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்குள்ள இல்லை. விசுவாசிக்கிறாங்க, ஏசப்பா இருக்கிறாரு, ஆண்டவர் தான் எனக்கு சுகம் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. ஆமென். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட வேண்டும், நீங்கள் வாழ வேண்டும். பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமா. அதனால எத்தனை பேருக்குள்ள கிரியை செய்கிற விசுவாசம் இருக்கு? என்ன செய்யறது? விசுவாசம் செயல்படணும், விசுவாசத்தின் அடிப்படையில் வாழணும், விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதனால் இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் செயல்படாத விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசிக்கிறோம், ஆனால் என்ன பண்ணல? கிரியை செய்யல. சரியா? தேவன் உண்டென்று பிசாசு விசுவாசித்து நடங்குது, ஆனால் அந்த தேவன் அதை என்ன பண்ணாது? ஆராதிக்காது. இல்லை, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படியாது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு பிசாசு எப்பவும் என்னதான் பண்ணுவான்? எதிர்த்து தான் நிற்பான். அப்போ விசுவாசம் இருக்கு, ஆனால் செயல்பாடுகள் என்ன? எல்லாம் அந்த விசுவாசத்துக்கு எதிரானது தான். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கலாத்திய சபை விசுவாசத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஓடுகிற ஓட்டம் அது வீணான ஓட்டம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? நல்லா ஓடுனாங்க, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தாங்க. ஆனால் திடீரென்று அந்த சத்தியத்தை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். அப்போ சத்தியம் என்ன? விசுவாசத்தினால தான் நம்ம தேவனை தேடணும். ஆமென். வாட் இஸ் ட்ரூத்? சத்தியம் என்றால் என்ன? விசுவாசம் தான் உதவுன்றதான் சத்தியம். விசுவாசத்தினால தான் நீதிமான் ஆகிறோம், அதுதான் சத்தியம். ஹல்லேலூயா. இப்போ சத்தியத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? விலகி போனாங்க. அப்போ விலகி போனதுக்கு காரணம் என்ன? இன்னொரு போதனை, இன்னொரு டீச்சிங், இன்னொரு போதனைக்கு அவர்கள் செவி கொடுத்தபடியினாலே அந்த போதனை யாரால் உண்டானது? உங்களை அழைத்தவரால் உண்டானது அல்ல. ஸோ தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை விசுவாச வாழ்க்கையை விட்டு உங்களை எதெல்லாம் வழி விலகி செய்கிறதோ அது எல்லாம் தேவனால் உண்டானது அல்ல. உங்களை அழைத்தவர், அவர் உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களை போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களை அழைத்தவருடைய அந்த போதனையிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி முடிப்பீர்கள். ஆமென். சரி, எத்தனை பேருக்கு இது புரியுது? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதுதான் முக்கியம். இது புரிஞ்சா போதும், ஆழமாலாம் பேச தேவையில்லை. இது ஒன்று புரிஞ்சாவே நீங்கள் வெற்றியாக ஓடிடுவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களுக்கு முயற்சி எடுக்கிறது தோற்று போகிறோம். இன்னைக்கு எது முக்கியம்னா
ஃபெய்த்து தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு வேற எது செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம். கவனிங்க, எப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும்? கிரியை செய்கிற விசுவாசம். வெறும் கிரியை செய்தால் மட்டும் போதாது, அந்த விசுவாசம் அன்போடு இணைந்து இருக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு, அப்புறம் விசுவாசம் மட்டும் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அப்புறம் விசுவாசத்தோடு கிரியை செய்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அன்பில்லாமல் விசுவாசிக்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கு. அன்பில்லாமல், அதனால தான் 1 கொரிந்தியர் 13 பவுல் எழுதுறார். என்ன எழுதுறாரு? அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. மலைகளே பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கு, ஆனாலும் அன்பு இல்லைன்னா, ஆமாம், இவர் ஜெபம் பண்ணாருன்னா மலையை நம்புங்க, அவர் ஒரு வார்த்தை அப்படி பார்த்து சொன்னாருன்னா அவுட்டுனாருன்னா எல்லாமே அவுட் ஆயிரும். ஆமென். ஃபயர்னா எல்லாமே ஃபயர் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கு, ஆனாலும் அதில் அன்பு இல்லைன்னா அந்த விசுவாசமும் பூஜ்ஜியமாகிறது. சிரோ, நான் ஒன்றுமே இல்லை. அப்போது ஒரு கூட்டம் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை தேடுது, இன்னொரு கூட்டம் விசுவாசத்தோடு தேடுது. விசுவாசம் இருக்கு, ஆனால் கிரியை கிடையாது. ஒரு கூட்டத்துக்கு விசுவாசமும் கிரியும் இருக்கு, அதிலே திருப்தி அடைஞ்சு வாழ்ந்துடுறோம். ஆனால் எது உதவுன்னா அன்போடு கூட விசுவாசம். ஆமென். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் 2 இருக்கணும், அன்பும் விசுவாசமும் இணைந்து இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்பு தேவனை நேசித்து அவரை விசுவாசித்து செயல்பட வேண்டும். ஆண்டவரை நேசித்து அவரை விசுவாசித்து பாருங்க. பிசாசு விசுவாசிக்குதா? நான் ஆண்டவரை நேசிக்குதா? சொல்லுங்களேன். பிசாசுக்கு விசுவாசம் இருக்கு இல்லை, ஆனால் ஆண்டவரை நேசிக்குதா? நேசிக்கல. அப்போது வெறும் விசுவாசம் இருந்தால் மட்டும் நான் நேசிக்கிறேன். நேசம் வேறு, விசுவாசம் வேறு. ஆமென். ஆனால் நமக்கு இது 2 சேர்ந்து இருக்கணும். இன்னைக்கு காலையில் எல்லாம் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் நேசித்து வந்தீங்கன்றது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் 2ஆக பிரிச்சிடலாம். எத்தனை பேர் ஐயோ ஞாயிற்றுக்கிழமையாச்சேன்னு சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. ஐயோ இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பாரம்பரியத்தில், ஒரு பழக்க வழக்கத்தில், ஐயோ நான் கிறிஸ்தவன் அதனால் நான் சண்டே சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னா அது ஒன்றுத்துக்கும் வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா, ஐயோ ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், அவருடைய ஆலயத்துக்கு நான் போகணும், அவரை நான் அங்கே போய் துதிக்கணும் அப்படின்னு நம்ம வந்தோன்னா அதுதான் உதவும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் எப்படி சர்ச்சுக்கு வரோம்? சண்டே, ஐயோப்பா நாளைக்கு காலைல சர்ச்சுக்கு போனோம். ஆண்டவர் நேசித்து வந்தோமா? ஆண்டவர் அன்பு செலுத்தி வந்தோமா? அதான் முக்கியம். ஆமென். ஏன் இன்றைக்கி நிறைய ஆப்சண்ட் ஆகுது? ஏன் இன்னைக்கு அநேகர் லேட் ஆகுது? வேலைக்கு டைமுக்கு போயிடுறோம், அது பயம். சம்பளம் போயிடும், ஆன்சர் பண்ணணும், கேள்வி கேட்பாங்க, இல்லை பர்மிஷன் கேட்கணும், இல்லை அது பயத்தினால நேரத்துக்கு போயிடும். ஆனால் இங்கே நேரத்தோடு வரணும்னா நம்ம ஆண்டவர் நேசிக்கலைன்னா நம்ம நேரத்தோடு வரவே முடியாது. ஆண்டவர் நேசிக்கலைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? நேரத்தோட வர முடியாது இல்லையா? நேசிச்சாதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கு, கிரியை இருக்கு, ஆனால் ஆண்டவர் மேலே என்ன இல்லை? அன்பு இல்லை. ஹல்லேலூயா. அன்பு இருந்தால் நம்மளை தூங்க விடாது. அன்பு இருந்தால் காலையில் 4 மணிக்கெலாம் நம்மளை எழுப்பிடும். அன்பு இருந்தால் நம்மளை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கும், நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன இதில் வளரணும்? அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா. எங்கே நம்ம சரி பண்ணணும் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை? நான் எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறேன், சரியா? ட்ரை பண்ணுறேன்றது அல்ல முயற்சி. உங்கள் முயற்சியெல்லாம் வேஸ்ட்டு. ஹல்லேலூயா. இல்லையா? 52 வாரம் நீங்கள் முயற்சி எடுத்திருக்கீங்க. எத்தனை 52 ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாக லேட்டாக வரவங்களாம் இருக்கிறாங்க, 2 வருஷமாக லேட்டாக வரவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ எத்தனை 52 வாரம் ஆயிடுச்சு இல்லையா? முயற்சியெல்லாம் வீணு. நீங்கள் எதை சரி பண்ணணுன்னா ஆண்டவரை நேசிக்கிறதுல நீங்கள் குறைவாக இருக்கிறீங்களா உணர்ந்து அந்த கிறிஸ்துவை நேசிக்கிறதுல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தேவ பிள்ளைகளே, அன்பு, ஆண்டவரை எவ்வளவு நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் இல்லையா?
குடும்பத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ நேசிக்கிறீங்க இல்லையா? அதனால் எவ்வளோ நம்ம செயல்படுகிறோம், கிரியை செய்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு உதவக்கூடியது என்னென்னா, அவர் மேல் நாம் வைத்திருக்கிற அன்பு, விசுவாசம். இந்த அன்பும் விசுவாசமும் இணைந்து செய்கிற கிரியைகள், இதுதான் நம்மை ஆண்டவருடைய எல்லா நன்மைகளுக்குள்ள நம்மளை கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நம்மளால நிற்க முடியல, ஆராதனையில் நம்மளால என்ன பண்ண முடியல? ஏன் நிற்க முடியல? ஏன் சொல்லுங்க, ஏன் நிற்க முடியல? ஆண்டவரே, எனக்கு 2 காலை கொடுத்துருக்கீங்க, இந்த 2 கால் இல்லைன்னா நான் உட்காந்துருப்பேன் ஆண்டவரே. இல்லை, நல்லா 2 கால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு ஐயா நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த காலை இது வரைக்கும் நடக்க ஆண்டவர் என்ன பண்ணி கொடுத்துருக்கிறாரு? பலனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இப்போ நான் என் இயலாம கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கு, கால் கொஞ்சம் ரொம்ப வலிக்கிற மாதிரி, ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த காலில் நான் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னு அந்த சாக்ரிஃபைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் அன்பு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வசதிப்படி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் குறையுதுன்னா அன்பின் குறைவு. ஆமென். ஆண்டவருக்காக என் கால் நிற்கணும். ஆண்டவரே, ஒரு 90 வயசு ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி என்னால் நிற்க முடியாது ஆண்டவரே. இப்போ எனக்கு 40 வயசு தான் ஆகுது, எனக்கு 50 வயசு தான் ஆகுது, எனக்கு 25 வயசு தான் ஆகுது. இப்போ தான் என் கால் முழு பலத்தோடு இருக்கு. இப்போ தான் ஆண்டவரே இந்த காலை எனக்கு நீங்கள் பலன் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு 99 வயசு இருக்கும் ஒரு ஆள், நீங்கள் உங்களால் நிற்க முடியுமா? ஐயா மல்லமாக வாங்கய்யா, பொறுமையாக வாங்கய்யா, பொறுமையாக வாங்கய்யா, ஐயாவுக்கு சேர் போடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சேர் போட்டு இல்லை. அந்த வயசில் நம்ம யாருமே இல்லை. ஆனால் 15 வயசில் நிற்க மாட்டோம், 25 வயசில் நிற்க மாட்டோம், 30 வயசில் நிற்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் இதே ஒரு 2000 ரூபா ரேஷன் கார்டில் தராங்கன்னா எல்லாத்துலேயும் போயிட்டு என்ன பண்ணுவோம்? அப்போது பலவீனத்தின் மத்தியில் நிற்போம், நமக்காக ஒருவரை நிற்க வைப்போம். அப்போல்லாம் நம்மளால் என்ன பண்ண, ஒரு உலக நன்மை வருதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியுது? நிற்க முடியுது. ஒரு ஏடிஎம்ல கியூ இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம டேர்னுக்காக என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம் இல்லையா? ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறோன்னா அங்கே போய் என்ன பண்ணுறோம்? நிற்கிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம்? நிற்கவே முடியல பாஸ்டர். ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொல்லுச்சு, ஏம்மா நேற்றுக்கு செயின் ப்ரேயருக்கு வரல? ஆனால் ஒரே பலவீனம்னா. என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவச்சிட்டு இருக்கிறேன்னா. ஹல்லேலூயா. அதாவது 1 மணி நேரம் ஜெபிக்க நமக்கு பலன் இல்லை, ஆனால் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை துணியும் அழுக்குதையும் சேர்த்து நமக்கு துவைக்க என்ன இருக்குது? எது கஷ்டம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எது கஷ்டம்? துவைக்கிறது தானே கஷ்டம். என்ன ஜபம்னா அப்படியே உட்காந்து நீங்கள் தூங்கிட்டு கூட ஜபம் பண்ணலாம், அல்லது ஷேர் போட்டு உட்காந்து ஜபம் பண்ணலாம், இப்படி போட்டு ஜபம் பண்ணலாம். ஆனால் துணி துவைக்கணும் என்ன பண்ணணும்? ஏந்திரிக்கணும், குனியணும், நிமிரணும், கையை ஆட்டணும், எப்படி துணி எடுத்துன்னு போய் காய வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு. ஆமென். இன்னைக்கு எது சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம இன்னும் ஆண்டவரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறோம். ஐயோ நான் துவைக்கலன்னா யார் துவைப்பா? ஐயோ நான் ஜெபிக்கலன்னா யார் ஜெபம் பண்ணுவா? அந்த பாரம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? சத்தமா சொல்லுங்களேன். ஐயோ நான் தேவ சமூகத்துலனா யார் நிற்பா? எனக்கு தானே அந்த கடமை இருக்கு. அந்த உணர்வு இருக்கா? யார் வேணும். நேற்று ரொம்ப சபையை பூட்டிகிட்டே போயிடுச்சு. செயின் ப்ரேயரில் சர்ச்சை பூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. யார் ஜெபம் பண்ணா ஜெபம் பண்ணலாம் இல்லை, என் டேர்ன் முடிஞ்சிருச்சு, பார்த்தேன் ஒரு 2 மணி நேரம், 10 நிமிஷம் யாரும் வரல, பூட்டு கதவை. ஹல்லேலூயா. பூட்டு. அது செயின் ப்ரேயரா? செயின் உடஞ்ச பிரேயர், செயின் உடஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. பூட்டு கதவை. வந்தான்னா வரலன்னா என்ன? ஆமென். எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் எது உதவும் தெரியுமா? நீங்க ஜெபிக்கிறது உதவாது, அன்பினால வந்து ஜெபம். ஹல்லேலூயா. அன்பினால வந்து ஜெபிக்கணும். ஊழியம் செய்யறது பெருசு இல்லை, அன்போடு வந்து ஊழியம் செய்யணும். பாஸ்டர்லாம் நேசிச்சல்ல, ஆண்டவரை நேசிச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவரை நேசிச்சு ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அதை, இன்னைக்கு நான் உங்களை குறை சொல்லலை, இது உதவும்.
எதை கர்த்தர் விரும்புகிறார் நம்ம லைஃப்பில், அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. அன்பும் விசுவாசமும் இணைந்து கிரியை செய்கிற வாழ்க்கை தான் உதவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் நேற்றுக்கு எங்கேயோ பிரசங்கம் பண்ணேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறப்பாள். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, நேசிக்கிறார் இல்லையா? ஒரு தாய் விட தாய் ஒரு பிள்ளை வளர்ந்துருச்சுன்னா கூட அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் எந்த பிள்ளைய மறக்க மாட்டாங்க? பால் குடிக்கிற குழந்தைய என்ன பண்ண மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க இல்லை? அதனால தான் பாலகனை மறப்பாளோ இல்லையா? பெரிய ஆளாக வளர்ந்த பிறகு மறந்துற வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாலகன் என்ன பண்றது இல்லை, மறப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அவர்களே மறந்தாலும் நான் அவனை என்ன பண்ண மாட்டேன். ஆண்டவர் உங்களை என்னையும் எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு நம்மளை ஆண்டவர் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் எவ்வளோ கஷ்டத்தில் நம்மளை வாழ வச்சிருக்கிறார், எவ்வளவு நெருக்கத்தில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் இல்லையா? எவ்வளவு கஷ்டத்தில் நமக்கு தேவைகளை ஆண்டவர் சந்திச்சிருக்கிறார், எவ்வளவோ கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இல்லைன்னா நம்ம இங்கே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இந்த இடத்துல இல்லை, எங்கேயோ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் இதுவரை அற்புதமாய் ஆண்டவர் நம்மை நடத்தினார். ஆமென். ஒரே ஒரு பல்லவி மட்டும் பாடுவோமா? எத்தனை பேர் பாட ஆயத்தமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. இது வரைக்கும் எனக்கு கர்த்தர் பேசினாருன்னு விசுவாசிகளும் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ நீங்க பாடும்போதெல்லாம் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து, ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து பாட போறீங்க. ஹல்லேலூயா. பாடலை பாட்டா பாடுறதில்ல, பாட்டுடைய ராகம் பிடிச்சதுனால அல்ல. ஆமென். ஆண்டவர் நேசிச்சு இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார், அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை நம்மை நடத்தினார், இனியும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர். சொல்லுவோம். இதுவரை நம்மை நடத்தினார். எல்லா சகோதர கரங்களை தட்டி வாய்களை திறந்து, இனிமேலும் நம்மை நடத்துவார், நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஆமென். இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே. இதுவரை என்னை நடத்தினார். எல்லாம் வாய் திறந்து, இனிமேலும் இனிமேலும் நம்மை நடத்துவார், அவர் நல்லவர் நல்லவரே, அவர் நல்லவர் சர்வ
வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. திரும்ப சொல்லுவோம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்ல அன்பும் நிறைந்து அன்பினால கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆரம்பத்திலலாம் நல்லா தான் ஆண்டவரை நேசித்தோம். சபை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நின்னோம் இல்லையா? ஓடி வந்து சபையை நமக்காக ஓடி வந்து திறந்த நாட்கள் உண்டு. இப்போ அந்த அன்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எது உதவும் என்பதை குறித்து இன்னைக்கு நம்மோடு பேசிட்டு இருக்காங்க. ஆமென். ஸோ அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமே இல்லை, அதில் எந்த வேல்யூவுமே இல்லை. இப்போ எது வேல்யூனா, எது நமக்கு பிரயோஜனம்னா, நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் கிரியை செய்கிறதாக மட்டுமல்ல, அந்த விசுவாசம் அன்போடு கூட இணைந்து செயல்படும் போது அது நமக்கு உதவக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சில உதாரணங்களை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பைபிள் இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் எடுத்து வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் போதும். ஆமென். இது சில பேருக்கு வாசிக்கும் போது காது கேட்காம போயிடும். இந்த வசனம் வாசிக்கும் போது சில பேருக்கு என்ன கேட்காது? காது கேட்காது, கண்ணு தெரியாது. அதனால இப்போ உங்க காது கேட்பதாக, உங்க கண் திறப்பதாக. அதனால திரும்ப ஒரு வாட்டி எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நிலங்களையும் நான் இந்த பகுதியை நான் வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன்ப்பா, எவ்வளோ காணிக்கையெல்லாம் வாங்கியிருக்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காணிக்கை என்ன பண்ணல, இப்படிப்பட்ட ஒரு காணிக்கை இன்னும் வாங்கல. யாராவது அப்படி இப்படிப்பட்ட காணிக்கை, எவ்வளோ காணிக்கை நீங்களும் கொடுத்துருக்கீங்க. இந்த காணிக்கை கொடுத்துருக்கீங்களா? எந்த காணிக்கை? திரும்ப வாசிங்க. ஆமாம். இது கொடுத்துருக்கோமா? சொல்லுங்களேன். ஒன்று கொடுத்தேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இப்போ கொடுத்தோமா இல்லையா? இது வரைக்கும் யாருமே கொடுத்தது இல்லை. நானும் இப்படி வாங்கினது இல்லை. சரி. ஆனால் அன்னைக்கு அந்த சபையில் என்ன பண்ணாங்க? நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரியங்களை கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வச்சாங்க. நம்பால் கொடுக்கறதுல வேற பெருமை வேற, பாதத்திலாம் வச்சா தெரியாது. அதனால கொடுக்குற ஸ்டைலே டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆமாம். சரி, அது போட்டோம். அப்போ கவனிங்க, இதை எப்படி செஞ்சாங்க? இதை எப்படி அவங்களால செய்ய முடிஞ்சது? இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டு நிலத்தை வாங்கியிருப்பாங்க. பூர்வீக சொத்தாக இருக்கலாம் இல்லையா? அப்பா கிஃப்டாக கொடுத்துருக்கலாம் இல்லையா? சீதனமாக வந்திருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணாங்களா? தனக்கென்று வைத்திருக்கிற நிலங்களை, தனக்கென்று வைத்திருக்கிற வீடுகளை என்ன பண்ணாங்களா? விற்று கர்த்தருடைய ஊழியருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, பல காரணங்களுக்கால ஒன்று, அவங்க ஆண்டவர் அவ்வளவா நேசிச்சாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாங்க? அவ்வளவா நேசிச்சாங்க. அதனால் நீங்கள் நேசிக்கலன்னு நான் சொல்ல வரல, ஆனால் இந்த அளவுக்கு நேசிச்சோமான்றதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. அவ்வளவாய் ஆண்டவரை என்ன பண்ணாங்க? நேசித்தாங்க, அன்பு கூர்ந்தாங்க. அந்த அன்பு ரெண்டாவது, அதில் விசுவாசம் இருந்துச்சு. நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அன்பின் கிரியை அதில் இருந்துச்சு, அன்பின் விசுவாசம் அதில் இருந்துச்சு. அதனால தான் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 35வது வசனத்தில், அவனவனுக்கு தேவையானது தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாகவே இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க,
விசுவாசிகள் அவருடைய அன்பின் கிரியை. ஆமென். அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியை நாம் இங்கு பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தருக்காக இந்த அளவுக்கு நீங்கள் செய்யணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் உங்களுடைய அன்பின் கிரியை, உங்களுடைய விசுவாசத்தின் கிரியை நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாம் நிற்கிறோம், எப்படி நாம் தேவ சமூகத்தில் நாம் கொடுக்கிறோம், எப்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னுடையது அவங்க தன்னுடைய உடையது எல்லாவற்றையும் விற்று தங்களை வெறுமையாக்கி ஆண்டவருக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள். அப்படி ஒரு அன்பின் அர்ப்பணம் அங்கே இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள்ளே, கிறிஸ்துவை நேசிக்கிற அந்த நேசம் நமக்கு அந்த உச்சத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பின் ஆழம் அகலம் என்னது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தபடினால தான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை அவங்களால செய்ய முடிந்தது, பெரிய தியாகங்களை செய்ய முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, அப்படியே வரும்போது 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். பாருங்க, இவங்களுக்குள்ள ஆண்டவரை நேசிச்சாங்க, விசுவாசம் இருந்துச்சு, கிரியை இருந்துச்சு. எல்லாரும் கொடுக்குறாங்களே, நம்மளும் என்ன பண்ணுவோம், கொடுப்போம். அவர்கள் என்ன பண்ணாங்க, நேசித்து ஆண்டவர் கொடுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணாங்க, கிரியையிலே அதை வெளிப்படுத்தினார்கள். விற்று அவர்கள் என்ன பண்ணாங்களாம், அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து, பேதுருடைய பாதத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, வைத்தார்கள். பேதுரு என்ன சாதாரணமான ஆளா? பேதுரு சாதாரணமான ஆளாங்க இல்லை. அவருக்குள்ள இருக்கிற வரம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆவிகளை பகுத்தறிகிற வரம், இது எந்த ஆவியில கொடுக்குதுன்னு பகுத்தறிய ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. பகுத்தறிஞ்ச உடனே வரம் செயல்பட்டுச்சு. உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அந்த வரம் எனக்கு வேணும், ஆண்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவருக்கு அந்த வரம் அவருக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. நம்மனா சரி கவர் வந்ததா ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே ஆசீர்வதியும் சொல்லி முடிச்சிருப்போம். ஆனால் அவர் நிதானித்து ஆராய்ந்து வரங்கள் செயல்பட ஆரம்பித்தது. அவருக்குள்ள ஆவியான உணர்த்த ஆரம்பித்தார். உடனே அவர் கேட்கிறாரு, ஏன் நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் சாத்தான் உன் இருதயத்தை பாருங்க கொடுத்தே செத்த ஒரு பையன், ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. அது கொடுக்காமலாவது இருந்திருக்கலாம் அவர். இல்லை, சில பேர் இப்படி தான் அரைக்குறையாக கொடுத்து வாழ்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அது கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இல்லை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொடுக்குறத விட கொடுக்காமலே இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா. அப்போது கவனிங்க, இங்கே என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, விசுவாசம் இருந்துச்சு, கிரியை இருந்தது, ஆனால் என்ன இல்லை, அன்பு இல்லை. விசுவாசம் இருந்துச்சு, கர்த்தர் கொடுக்கணும்னு விசுவாசம் இருந்துச்சு, அதன்படி கிரியை செஞ்சாங்க, விற்கவும் செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஆனால் அன்பு இருந்தால் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க. ஆண்டவர் முழுசாக நேசிருந்தா என்ன பண்ணாங்க, தன்னை கொஞ்சம் நேசிச்சாங்க, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் நேசிச்சாங்க. அதனால் என்ன செய்யல, அவங்க ஆண்டவர் முழுமையாக நேசிக்கல. ஹல்லேலூயா. இங்கே சில பேர் கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆமென். ஆனால் நேசித்து கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், எப்படி கொடுக்கணும், நேசித்து விசுவாசத்தோடு கொடுக்கணும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் விதமாக வாசிக்கிறோம். 13-15 வாசிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை வந்து பார்த்து ஆண்டவருடைய அன்பை சொல்லும்போது ஆனந்த பாக்கியம் எங்கே. முதல் முறை நான் வந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு என்ன இருந்துச்சா, ஆனந்த பாக்கியம். ஆமா. பாருங்க, கண்ணையே பிடுங்கி கொடுத்துருந்தா கூட என்ன பண்ணியிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்காக என் கண்ணையே தரேன்னு சொல்லி பவுலுக்காக எதை கொடுத்துருப்பாங்களாம், கண்ணையே. அந்த அளவுக்கு அவங்க
ஊழியக்காரர் நேசிச்சாங்க. ஆமென். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அன்பு இருந்துச்சு. அப்படியா முதல் முறை நீங்கள் என்னை பார்க்கும்போது அப்பா எனக்கு போட்ட ஸ்தோத்திரம் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஆமென். முதல்ல வீட்டுக்கு வரும்போது ஐயா வாங்கய்யா வாங்கய்யா, வீடை சுத்தம் பண்ணது என்ன, வாசலில் சந்து முனையில் நின்னது என்ன, இப்போ வரேன்னா வாங்கய்யா உள்ளதான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த அன்பு வேற, இன்னைக்கு இருந்த அன்பு வேற. பவுல் சொல்றாரு, அப்போ உங்களுக்கு இருந்த அன்பு என் மேலே எப்படி இருந்துச்சு? கண்ணை பிடுங்கி கொடுக்குறவங்களும் கொடுத்துருப்பீங்க, அண்ணனுக்காக எது வேணாலும் செய்வேன். ஆமென். அப்படி இருந்த ஒரு அன்பு. ஆனால் இன்னைக்கு பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? சத்தியத்தை சொன்னதுனால உனக்கு நான் என்ன செய்யிட்டேன்? இப்போ சத்துருவாயிட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இப்போ வந்தால் பவுலை நேசிக்கிறது இல்லை, பவுல் மேலே அன்பு செலுத்துறது இல்லை. ஆமென். பவுல் சொல்றாரு, இப்போ நான் உனக்கு என்னவா இப்போ என்னை பார்த்தா எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிசாசை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. சில பேருக்கு பாஸ்டரை பார்த்தாவே எப்படி தெரியுது? இப்போ பிசாசை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹல்லேலூயா. அதான் பவுல் சொல்றாரு கலாத்தியா சபைக்கு, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கும்போது என்னை தேவதூதன் மாதிரி பார்த்தீங்க. அதான் அவர் சொல்றாரு இல்லையா? எங்க சொல்றாரு அதை? ஆமா, 14வது வசனம். அப்படி இருந்தும் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் எப்படி இருந்தீங்களே என்னை ஏற்றுக்கொண்டீங்க? தேவ தூதனை போல. ஐயா வராரு. ஆமென். ஊழியத்தில் சில சமயம் சில நம்ம எப்படி தேவ தூதன் மாதிரி நம்ம வீட்டில் ஏற்றுப்போம். ரெண்டாவது அதுக்கும் கொஞ்சம் மேலே போய் கிறிஸ்து இயேசுவை போலவே சாமியே வராரு உள்ள இல்லையா? சில பசங்க சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, ஏசாமி, ஆமாம் இவர் யாருன்னா ஏசுன்றுவாங்க. நம்ம சில பசங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, ஏசப்பா சோத்திரன்னுவாங்க நம்மளை பார்த்து இல்லை? ஆமாம், அது குட்டி பிள்ளைங்க. சரி, அப்போது அன்னைக்கு பெரிய சபை விசுவாசிகளை என்ன பண்ணாங்களாம்? இயேசுவை போல் என்ன பண்ணாங்களாம்? பவுலை ஏற்றுக்கொண்டாங்க. எவ்வளோ பலவீனத்தில் வந்தார், ஏழாமையில் வந்தார். அவர் சொல்கிறாரு, என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் என்ன பண்ணல? அசட்டை பண்ணல. நான் பலவீனத்தோடு வந்தேன், ஆனால் என்னை பலவீனத்தின் மத்தியிலும் என்னை தாங்கி என்னை தேவதூதனை போல நீங்கள் ஏற்று இப்படி இருந்த நீங்கள் இப்போ என்னவா மாறிட்டீங்க? இப்போ நான் வந்தால் என்னை எப்படி பார்க்குறீங்க? நிலைமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இருந்த அன்பு எங்க, அப்போ இருந்த விசுவாசங்க, அப்போ இருந்த கிரியை எங்க? ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? பாஸ்டர் பார்த்தாவே பிசாசை பார்க்குற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. ஏன் அப்படி பிடிக்காம போயிருச்சு? ஏன் பிடிக்காம போயிருச்சு? ஏன்? சத்தியம் உள்ள வந்தோடனே. ஆமென். தடவி கொடுத்துட்டே இருந்தா ஓகே, அண்ணா ரொம்ப நல்லவர், ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தியத்தை சொல்லிட்டா, இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டா, பவுல தான் சொல்றாரு, நான் சத்தியத்தை உங்களுக்கு நான் சொன்னேன், அதனால உங்களுக்கு என்னவாயிட்டேன்? இப்போ சத்துருவா மாறிட்டேன். ஆமென். இப்போ யார் உங்களுக்கு தேவதூதன மாதிரி இருக்கிறா? வேறொரு சுவிசேஷத்தை சொன்னவர்கள் உங்களுக்கு இப்போ தேவதூதன் மாதிரி ஆயிட்டாங்க. 19 சொல்றாரு, என் சத்தமா சொல்லுங்க, சிறு பிள்ளைகளே. இன்னும் சில பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னும் எந்த நிலையில தான் இருக்கிறோம்? குழந்தை மாதிரி தான் இருக்கிறோம். அதுதான் அடிக்கடி கோச்சிக்கும். சாக்லேட் கொடுக்கலன்னா அழுவும், அப்புறம் தூக்கி வச்சா சிரிக்கும். ஆமென். பவுல் சொல்றாரு, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சத்தியம் என்ன? பிரமாணங்கள் அல்ல, இப்பொழுது விசுவாசம் தான் உதவும். ஆமென். திரும்பவும் நீங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ள ஏன் போறீங்க? கிறிஸ்து உங்களுக்கு உண்டாக்கின அந்த சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள் என்று நான் சொன்ன அந்த சத்தியம் உங்களுக்கு பிடிக்கல. ஆமென். நியாய பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை என்று சொன்ன சத்தியம் இப்போ அவங்களுக்கு பிடிக்கல. ஆமென். என் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நம்ம கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பிலும் அவர் மேல் இருக்கிற விசுவாசத்திலும் நாம் தொடர்ந்து வளர்கிறவர்களாக இருப்போமாக. ஆமென். ஏதாவது ஒரு போதனை இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல இருக்கிற அன்பிலும் விசுவாசத்திலும் உங்களை டைரக்ட் பண்ணியிருந்தேன்னா, டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன்னா, இன்னைக்கு உங்களை சரிப்படுத்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உங்களை நீங்க சரிப்படுத்தி கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ எது உதவும்?
விசுவாசம் தான் உதவும். அப்ப தேவனுடைய சமூகத்துல வந்து நீங்க கர்த்தரை விசுவாசத்தோடு நீங்கள் ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்கணும்? என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் இடத்துல எங்கள் மத்தியில் ஆண்டவர் உலாவிட்டு இருக்கிறார். எங்க 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்க அவர் மத்தியில இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர், நான் துதிக்கிறேன், நான் பாடுறது ஆண்டவருக்காக. இப்போ ஆண்டவர் என் பாட்டை கேட்கிறாரு, இப்போ ஆண்டவர் என் ஸ்தோத்திரத்தை கேட்கிறாரு, இப்போ ஆண்டவர் என் துதிகளை அவர் கேட்கிறாரு. அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நாம் எங்கே வந்தாலும், சர்ச்சாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே கர்த்தரை தேடி துதித்தாலும் அவரை விசுவாசத்தோடு நாம் துதிக்க வேண்டும், விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இப்போது நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறாரு, நான் கேட்டதுக்கு அவர் பதிலை கொடுப்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமானால் அது நமக்கு உதவும். புரியுதா? விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க கூடாது. விசுவாசம் இல்லாமல் ஜெபிப்பது வீண். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் கொடுப்பது வீண். நான் இப்போது கர்த்தருக்கு கொடுக்கிறேன், உற்சாகமாய் கொடுக்கிறது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொடுங்கள். நான் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அவர் எனக்கு திரும்ப என்ன பண்ணுவார்? கொடுப்பேன். அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இல்லையா? இன்னைக்கு நிறைய சமயத்தில் நம்ம காணிக்கை கொடுக்கும்போது ஏன் இருதயம் வலிக்குதுன்னா, நமக்கு விசுவாசம் இல்லாமல் கொடுக்கறதுனால வலிக்குது. ஹல்லேலூயா. புரியுதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்காக நான் கொடுக்கிறேன். கர்த்தருக்கு நான் கொடுக்கும்போது ஒருவரும் தரித்திரரானதே இல்லை. கர்த்தருக்காக கொடுத்து ஒருவரும் தரித்திரரானதே இல்லை. ஹல்லேலூயா. கொடுப்பதில் விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அப்போ சந்தோஷமா நம்மளால கொடுக்க முடியும், உபத்திரவத்திலிருந்தும் கொடுக்க முடியும், தரித்திரத்திலையும் ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் இங்க வரும்போது அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு? நான் ஆண்டவர் கொடுத்தா கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எல்லாமே ஃபெய்த் தான். ஜெபிச்சா விசுவாசம் தான், கொடுத்தா விசுவாசம் தான், ஊழியம் செஞ்சா விசுவாசம் தான். ஆமென். அந்த விசுவாசம் தான் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. நான் ஆண்டவரை பார்க்கும்போது விசுவாசத்தோடு அவரை தேடும் பொழுது, அவர் எனக்காய் சிலுவையிலே செய்து முடித்ததை நான் விசுவாசிக்கும் பொழுது நான் நீதிமானாக்கப்படுகிறேன். என்னால் செய்ய முடியாததை அவர் சிலுவையிலே செய்து முடித்து என்னை பரிசுத்தமானாய் நீதிமானாய் அவர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. சிலுவையிலே இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். அவருடைய தரித்திரத்திலே நான் ஐஸ்வர்யனாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் நீங்களும் நானும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிங்க 28வது வசனம். நாம் யார்? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறோம். உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கணும்? நான் ஈசாக்கை போல. வசனம் அப்படிதான் சொல்லுது. நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள் இல்லையா? ஒரு பிள்ளை மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொருவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன், அவர் தான் ஈசாக்கு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோமா? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே தான் ஈசாக்கு வந்தார். ஆமென். நாம் விசுவாசத்தினாலே தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை பிசாசு தளர்ந்து போக பண்ணியிருப்பானா, உடைத்து போட்டிருப்பானே, ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அந்த வார்த்தையினால் உண்டாகிற விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போது நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, அந்த விசுவாசத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். ஒருவேளை நமக்குள்ள அன்பு குறைந்திருக்குமே, ஆனால் அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். அப்போஸ்தலர்ல வாசித்தது போல நிலங்களையும் வீடுகளையும் விற்றவர்கள் எப்போ வித்தாங்க? பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது. பரிசுத்த ஆவியானவர் உடைய அன்பு, அவர் தான் நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை ஊற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஒருவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவருக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கும். ஆமென். ஆவி இல்லாமல் நம்மலாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் இருதயங்களிலே ஊற்றப்பட. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு விசுவாசத்தை உங்களிலே துவக்க நீங்க அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா. இல்லை பிரதர், எனக்கு அன்பு குறைஞ்சு போயிடுச்சு, ஆண்டவரே நான் ஏதோ வரேன் போகிறேன் சர்ச்சுக்கு, நேசிச்செல்லாம் வரல, ஏதோ என் மனைவி தள்ளிட்டு வராங்க,
என் பிள்ளைங்க என்னை கூட்டிகிட்டு வராங்க, ஏதோ வரணுமேனு வரேன் அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். உண்மைதான், அது உண்மையான நிலையாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை மாறணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் அன்புனால என்னை நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஊற்றப்படட்டும். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். இன்னைக்கு கேளுங்க, ஆவியானவரே எனக்குள்ள அந்த விசுவாசத்தை வைங்கப்பா. ஆமென். இந்த அன்பும் விசுவாசமும் நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுத்தும் பொழுது நாம் கிறிஸ்துவினுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள அது வழி வகுக்கும். ஆமென். ஒன்லி த்ரூ ஃபெய்த். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிப்போம், வாசிங்க. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். எத்தனை திரளான சாட்சிகள்? 11ஆம் அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்ட அத்தனை பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் நம்ம பார்க்கிறோம். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டு கேளுங்கப்பா, அந்த விசுவாசத்தின் ஆவியினால் என்னை நிரப்பும், அந்த அன்பின் ஆவியினால் என்னை நிரப்பும். ஹல்லேலூயா. அந்த அன்பின் ஆவியினாலும் விசுவாசத்தினால் நீங்கள் நிறைந்து கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் ஆவிக்குரிய ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரா? அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். இப்போ அவருடைய அன்பையும் அவருடைய விசுவாசத்தை நமக்கு தருவாரா? தருவார். ஆமென். அப்போ நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். உங்களுடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் தேவைகளில் கர்த்தரால் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனையோடு சர்ச்சுக்கு வரேன் பாஸ்டர், விசுவாசத்தோடு கேளுங்க, கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, பிறந்ததுலேருந்தே சர்ச்சில் தான் வாசலில் தான் உட்காந்துட்டு இருக்கார் ஒருத்தர். ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம் வரும்போது அவன் எழும்பி நிற்க ஆரம்பிச்சிட்டான். அது வரைக்கும் விசுவாசம் இல்லாமல் உட்காந்துருந்தான், பல வருஷமாக பிச்சை கேட்டுட்டு இருந்தான். ஆனால் எப்போ அவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சோ அவனுக்கு அது எழும்பி நிற்க உதவியாக இருந்தது. பவுல் அதான் சொல்றார், எங்கள் சுய சக்தி இல்லை, எங்கள் சுய பக்தி அல்ல, இயேசுவின் நாமத்தை பற்ற விசுவாசமே இவனை நிற்க வைத்ததுன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நிற்க வைக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை பிழைக்க வைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் நாம் ஒரு 21 நாள் உங்களுக்கு ஃபாஸ்டிங் போட்டால் கூட ஒன்றும் நடக்காது. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இல்லை, உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும், வேற எதுவும் இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, நான் விடுதலை அடையக்கூடிய இந்த விசுவாசத்தை, நான் பரிசுத்தமாகக்கூடிய அந்த விசுவாசத்தை, நான் நீதிமானாக்கப்படக்கூடிய அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஆமென். விசுவாசத்தோடு தான் ஆரம்பிக்கணும், விசுவாசத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிக்கணும். பவுல் தான் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். எதை காத்துக்கிட்டேன்? கடைசி வரைக்கும் எதை காத்துக்கொள்ளணும்? பவுலுடைய வாழ்க்கையில் அவருடைய கடைசி நேரம் வரைக்கும் அவர் சொன்னார், நான் எதை காத்துக்கிட்டேன்னு தெரியுமா? என் விசுவாசத்தை நான் காத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த விசுவாசம் தான் உங்களை வெற்றியாய் ஓடி முடிக்க செய்யும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் இருக்கிற இடத்துல அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். இன்னைக்கு இந்த சர்ச் இருக்கிற எல்லாரும், யாரெல்லாம் இன்னைக்கு இந்த சர்வீஸை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. விசுவாசம் தான் பிரதர் உதவும், வேற எதுவும் உதவாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓகே, விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் இங்கே கர்த்தர் இருக்கிறார், உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார், அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. எல்லாம் கண்ணை மூடி, சின்ன பிள்ளைங்கலேருந்து வாலிப பிள்ளைங்க வரைக்கும், ஒருவேளை இப்போ தான் நீங்கள் என்ட்ரு ஆகிருக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் கண்ணை மூடி இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் தான் உதவும். உங்கள் விசுவாசம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். உங்கள் விசுவாசம் உங்களை பரிசுத்தமாக நிற்க வைக்கும். உங்கள் விசுவாசம் உங்களுக்கான வழிகளை திறக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா
ஆண்டவரே அன்பினாலும் விசுவாசத்தினாலும் என்னை நிரப்புங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா பிரதரும் ஜெபம் பண்ணுங்க. அன்பினாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய விசுவாசத்தினாலும் என்னை இப்பொழுது நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலும் உம்முடைய விசுவாசத்தினாலும் இப்பொழுது என்னை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த அன்பும் விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்கள் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், உங்கள் வாழ்க்கையே வித்தியாசமாக மாறும். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் இயலாமையிலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க ஆரம்பிப்பீங்க, உங்கள் போராட்டத்தில் நீங்கள் வெற்றியை காண ஆரம்பிப்பீங்க, உங்கள் தேவைகள் அற்புதமாக சந்திக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கர்த்தர் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை மாற்றுகிற அந்த விசுவாசத்தை ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஓ ரபா ஷக்கதா. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சுகத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. விசுவாசம் வந்தால் சுகம் வந்துடும். என் தேவையை சந்திங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க. விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லா விசுவாசத்தை ஆவியை கர்த்தரிடத்தில் கேட்பேன். எல்லா சகோதரர்களும் எல்லாரும் ஹல்லேலூயா ஆமென். ரீபா லாகா தனமா ஷதரபா. வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? சத்தியம் என்ன தெரியுமா? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும், வேற எதுவும் உதவாது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை உறுதியா பிடிச்சுக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை உயர பறக்க வைக்கிற அந்த விசுவாசம், உங்களை உன்னதமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு செல்கிற அந்த மேலான விசுவாசத்தை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த ஆண்டவரே அன்பின் விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்லா துதிக்க ஆரம்பிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எப்போ நீங்க கேட்டீங்களோ அப்போவே கர்த்தர் விடுதலை அழைக்கக்கூடிய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. விசுவாசம் எனக்குள்ள இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரதலபா ஷகதனா மரபா. சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அறியாத ஒரு சத்தியத்தை அந்த மனுஷன் அடிந்தான். பேதுரும் யோவான் அவனை பார்த்து சொன்னாங்க, எழுந்து நடப்பா. ஓ, என்கிட்ட ஒரு வல்லமை இருக்கு, அந்த வல்லமை நான் உனக்கு தரேன். அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு இந்த சபையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க, கஷ்டத்தோடு இருக்கிறீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவாராக. ஜெபிக்க ஆரம்பிங்க. through faith. Oh hallelujah. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். இந்த மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில ஹalleluya, இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார். through faith. hallelujah, 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 hallelujah. நல்லா துதிக்க ஆரம்பிங்க. Thank you Jesus. Hallelujah, hallelujah. அநேகருடைய சிந்தை வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அநேக எண்ணங்களை யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தை அதன் மேல உங்களுடைய சிந்தை வரட்டும். ஆண்டுடைய வார்த்தையை உங்க சிந்தைக்குள்ள கொண்டு வாங்க. ரபா லாகா ரபா ஷந்தா ரபா. அந்த வார்த்தை என்ன? அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உனக்கு உதவி செய்யும். அது கிறிஸ்துவினிடத்திலே உன்னை கொண்டு போகும். கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க பண்ணும். எஸ் லார்ட். ஹalleluya. ஓ வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமையை நிறைத்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா என்னை நிறைத்து ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே,
ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். கேட்போமா? ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஆவியானவர் வந்து ஆளுகை செய்வாராக. அநேகருடைய விசுவாசம் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கு. அநேகருக்கு கர்த்தர் மேல இன்னும் விசுவாசம் வரல. என் நிலைமையிலிருந்து கர்த்தர் என்ன தூக்கி எடுப்பார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு வரல. ஓ, உன்னுடைய விசுவாசம் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு. ஒன்றையும் ஆண்டோடு வாங்க முடியாது. விசுவாசம் வந்தாதான் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். நீங்க சோர்ந்து வந்து உடைந்து வந்தாலும் ஒண்ணு நடக்காது. உங்க பலவீனத்தின் மத்தியில, உங்க இயலாமையின் மத்தியில கர்த்தரால் என்னை உயர்த்த முடியும். கர்த்தரால் எனக்கு நன்மை செய்ய முடியும். கர்த்தரால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ நீங்க அற்புதத்தை இந்த காலவேளையில பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் விடுதலை இந்த காலவேளையில பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சமாதானத்தை இந்த காலவேளையில பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு கிறிஸ்துவை பெற்று கிறிஸ்துவினுடைய சமூகத்துக்கு நெருங்கி வாங்க. ஆண்டவரால கூடும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால எல்லாம் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். எத்தனை பேர் நீங்க அற்புதத்துக்காக ஜெபிக்க போறீங்க? சுகத்துக்காக எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? எனக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான சுகத்தை தரணும். கர்த்தர் என் சரீரத்தில் ஒரு விடுதலையை தரணும். கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு விடுதலையை தரணும். ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்துல எழும்புங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்க உங்களுக்காக நான் ஆயத்தப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வியாதியஸ்தர்களும் இந்த ஆராதனையில் சுகம் அடைவார்களா? வருத்தங்கள் மாறட்டும் அப்பா. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருப்பதாக. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென்.